சிவபெருமானின் 2 கண்கள்ல ஒரு கண் வடமொழி என்றால் இன்னொரு கண் தமிழ் என்பதுதான் நமது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டவன் அவன் அடுத்து செய்ய வேண்டிய காரியமாக ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமியை வழிபட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ராமேஸ்வரத்தில் கோயில் இருக்கிற அர்ச்சகர் மகாராஷ்டிராவிலிருந்து வந்து பண்றார். நேபாளத்தில் பசுபதிநாதர் கோயில் இருக்கிற அர்ச்சகர் கேரளாவிலிருந்து போற நம்பூதிரி அங்க போய் பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்நாடகால தர்மஸ்தலால போய் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சிவன் மஞ்சுநாதா சிவலிங்கம், அவருக்கு பூஜை செய்கிற அந்த சுவாமி பட்டர் வந்து வைணவர், நாமம் தான் போட்டிருப்பாரு. அந்த கோயில் டிரஸ்டிகள்லாம் சமணர்கள், ஜெயின்ஸ். இந்த நல்லிணக்க உதாரணங்கள் எல்லாம் நாம் எங்கேயோ சொல்லலாமா? இவன் சொல்றான் ராஜராஜ சோழன் சைவன், இந்து இல்ல. அவன் சொல்லுவானா இந்த பிஷப் அவர் கத்தோலிக்கு தான், கிறிஸ்டியன் இல்லைன்னு சொல்லுவாங்களா? கத்தோலிக்கம் வேறு கிறிஸ்தவம் வேறா? அப்ப சைவம் வேறு இந்து மதம் வேறா? இதையெல்லாம் ஊடகத்தில் ஆண்மையுடன் கேள்வி கேட்கிற ஒரே சங்கம் தேசிய ஊடகவியலாளர் சங்கம். கேள்வி கேட்க, எதிர்கேள்வி கேட்காமல் இந்த நாட்டினுடைய எதிரிகளை நாம் ஒழித்து கட்ட முடியாது. எதிர்கேள்விகளை அதிகமாக கேட்கணும். தேசம் சம்பந்தமான விஷயங்களில் சமரசம் செய்து கொள்வது என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கணும். அத்துணை தேச பக்தர்களும் பத்திரிகை நடத்தியிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா என்ற பத்திரிகை நடத்தினாரு, அரபிந்தோ பத்திரிகை நடத்தினாரு, ஐயா வஉசி பத்திரிகை நடத்தினாரு, பசும்பொன் தேவர் கண்ணகின்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு, மாப்போ சிவஞானம் செங்கோல்கிற பத்திரிகை நடத்தினாரு, மகாத்மா காந்தி யங் இந்தியா ஹரிஜன் அந்த பேர்ல பத்திரிகை நடத்தினாங்க. எல்லாம் என்ன காரணம்? அதன் மூலமாகத்தான் மக்களை சென்று அடைய முடியும் என்பதனால. இன்னைக்கு அச்சு ஊடகம் குறைந்து காட்சி ஊடகம் அதிகமாகி இருக்கிற காரணத்தால் காட்சி ஊடகத்திலும் இந்த தேசியம் என்கிற கருத்து கோலோச்ச வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு எங்களை போல உள்ளவருடைய ஆசை. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்னவெல்லாம் உதவி செய்ய முடியும், அச்சு ஊடகமோ காட்சி ஊடகம், எங்கெல்லாம் தேசத்தை நேசிக்கிற கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் இருப்பா. அதற்காகத்தான் ராமாயணத்தில் ஒரு காட்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன். பட்டாபிஷேகம் முடிந்த பின்பு சீதை அனுமனை அழைக்கிறாள். அனுமன் இல்லைன்னு சொன்னா சீதை அசோகவனத்தில் இருக்கிறான்றது ராமனுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால அனுமன் மீது சீதைக்கு பெரிய அன்பு. ஒரு முத்து மாலையை பரிசளிக்கிறார், இந்தா வச்சுக்கோ அனுமனுக்கு. சில நாட்கள் கழித்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறான் அனுமன். சீதை அந்த பக்கமாக வந்தவள் தள்ளி நின்று கவனிக்கிறார். இவன் தன் குரங்கு சேட்டை ஆரம்பிச்சிட்டான். ஒரு முத்தை எடுத்துக்கிறான், அந்த மாலையில இருந்து பீத்தை எடுத்துக்கிறான், அதை அப்படியே முகர்ந்து பார்க்கிறான், தூக்கி எரிஞ்சிட்டான் வெளியில. இன்னொரு முத்தை எடுத்தான், அதை லேசா நாக்கில் தடவி பார்த்தான், தூக்கி போட்டான். இன்னொரு முத்தை எடுத்தான், காதுல வச்சு பார்த்தான், தூக்கி போட்டான். இப்படியே காது நாக்கு மூக்கு மாறி 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 செய்து கொண்டே இருந்தான். சீதை நினைச்சா உனக்கு முத்து மாலை கொடுத்தது தப்பா போச்சு. உடனே சம்மன் கொடுத்து வர சொன்னான். நான் உன் மேல எவ்வளவு அன்பா, நீ எனக்கு எவ்வளவெல்லாம் உதவி செய்திருக்கிறாய் என்றதுக்காக விலை மதிக்க முடியாத ஒரு முத்து மாலையை கொடுத்தா, நீ ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு பார்த்து காதுல வைக்கிற, மூக்குல வைக்கிற, நாக்குல வைக்கிற, தூக்கி போடுற. அனுமன் சொன்னா எனக்கு வாழ்க்கையில என்னமா இருக்கு, எனக்கு எல்லாமே ராமன் தான், ராமனை தவிர எனக்கு எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையில. நீங்க கொடுத்த முத்து மாலை கொடுத்துட்டீங்க, மகிழ்ச்சி. ஆனா அந்த முத்துல ராமனுடைய சுவை தெரிகிறதான்னு நாக்கில் வச்சு பார்த்தேன், தெரியல. ராமனுடைய மனம் தெரிகிறதான்னு பார்த்தேன், மூக்குல வச்சு பார்த்தேன், தெரியல. ராமன் நாமமாவது கேட்குதான்னு காதுல வச்சு பார்த்தேன், தெரியல. எதில் ராமன் இல்லையோ அது முத்து மாலையாக இருந்தாலும் தேவையில்லை என்று நான் தூக்கி இருந்தேன். பட்டேல் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார். ஒரு தந்தி வருகிறது, உங்கள் மனைவி இறந்து விட்டார் என்ற தந்தி. அதை வாசித்து விட்டு, அந்த வழக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதனால அந்த தந்தியை பையில வைத்துக் கொண்டு திரும்ப 2 மணி நேரம் அந்த நீதிமன்றத்தில் வாதாடுகிறார் என்றால் இதெல்லாம் சாதாரணம் இல்லை. குடும்பம் எப்படி ஆகட்டும்? இன்னைக்கு காந்தி குடும்பம் எங்கே இருக்கு, பட்டேல் குடும்பம் எங்கே இருக்கு, வஉசி குடும்பத்தை பத்தி யாருக்கு தெரியும்? எல்லாமே நேரு குடும்பம் தான், எல்லாமே கருணாநிதி குடும்பம் தான் தமிழ்நாட்டில். அப்போ நாடுதான் முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லை என்பதுதான் சுதந்திர போராட்ட காலம். இப்ப என்ன காலம்? குடும்பம் தான் முக்கியம், நாடு என்பதற்கு நமக்கு சம்பந்தமே இல்லை என்றதான் சுதந்திரத்துக்கு அப்ப. தமிழ்நாடா கலைஞர் குடும்பம், தெலுங்கானாவா சந்திரசேகர ராவ் குடும்பம், அவர் மருமகன். மகாராஷ்டிரால கேட்கவே வேண்டாம், சரத்பவார்.
இப்படி வரிசையா எல்லாமே குடும்ப அரசியல். காஷ்மீர்ல குடும்ப அரசியல் இல்லைன்னா காஷ்மீரே கிடையாது, ஜம்மு காஷ்மீரே கிடையாது. எல்லா குடும்ப அரசியல். வைகோ ஒரு ஆள் தான் குடும்ப அரசியல் உள்ள விட மாட்டேன்ட்டாரு. கடைசியா அவரும் மகனை பொதுச் செயலாளர் ஆக்கி ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தத்துக்கு தவசம் வச்சுட்டார், முடிஞ்சு போச்சு. அப்படி எல்லா குடும்பம் தான். நாடு எக்கேடு கெட்டு போட்டா என்ன? குடும்பத்தை காவு கொடுத்து தேசம் என்பது அந்த காலம், தேசத்தை காவு கொடுத்தாவது தன் குடும்பம் என்பதுதான் இந்த காலம். இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது? ஊடகவியலாளர் சங்கத்திற்கு நாம என்ன பரிந்துரைக்கிறோம்? இந்த இரண்டுமே இப்போது தேவையில்லை. இன்னைக்கு ஒருவன் நல்ல குடும்பஸ்தனா இருக்கலாம், குடும்பத்தை வளர்க்கலாம், தான் தொழில முன்னேறலாம், கல்வியில முன்னேறலாம், இந்த நாட்டின் பெருமையை உயர்த்தலாம். அதே நேரம் அவன் மிகச்சிறந்த தேசபக்தனாக இருக்கலாம், நாட்டிற்காக உழைப்பவனாக இருக்கலாம். அதை சொல்பவர் தான் ஐயா நரேந்திர மோடி. அமெரிக்கால விவேகானந்தர் கேட்கிறாங்க, உங்க நாட்டில் புருஷன் செத்து போனா பொஞ்சாதி எல்லாம் தூக்கி நெருப்புல போட்டுருவீங்களாமே. அமெரிக்கால கோபம் அப்படி வருது அவருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவே இறந்துட்டாரு, அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்துட்டாரு, சாரதா தேவி உயிரோட தான் இருக்காங்க. இவங்க சொல்ற வங்காளத்திலே. மகாபாரதத்தில் குந்தி உயிரோட தான் இருந்தா, புருஷன் செத்து போனா. ராமாயணத்தில் தசரதன் செத்து போனா, 3 சம்சாரம் கடைசி வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க. விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள் சொன்னார் விவேகானந்தர். அவர் சொன்னாரு, இந்த விஞ்ச் ஹட்டுங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவு நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பட்டப்பகலில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே, அதை விடவும் இது ஒன்றும் மோசம் இல்லைன்னு சொன்னார். வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருந்தான். அவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்கான் பெண்கள் அமெரிக்கால, ஐரோப்பால. விஞ்ச் ஹண்ட்னு பேரு. அவர்களாம் வாயை திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்டக்கூட அவர்களுக்கு யோகியதை கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சொல்கிறார்கள்னா அது காரணம் நாம தான். சுய விமர்சனம் தவறில்லை, சுயமாக பழி சொல்லுகிற நாடு நம்ம நாடு. நம்மை நாமே பழித்து பேசிக் கொள்கிற நாடு. இதை மாற்ற யாரால் முடியும்? ஒரு அரசியல் கட்சியால முடிவதை விட பத்திரிகையாளர் சங்கத்தினால இதை மிக அதிகமாக மாற்ற முடியும் என்பதுதான். ஊடகங்கள்ல இந்த நாட்டை பற்றிய நல்ல செய்தி வரணும். இந்த நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே தேசம், இந்த செய்தி வரணும். இதை பற்றிய கருத்தாக்கங்கள் வரணும். இந்தியா என்பது ஒரே ஆன்மா, அதை பற்றி நாம சொல்லணும். இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பொன் தேவரையா சொல்லியிருக்கிறார். உண்மைதானே? சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு? தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான். யாரெல்லாம் ரொம்ப சுகமா இருந்தா? இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்யறவெல்லாம் சுகமா இருந்தான். நீ தேசபக்தனா இருந்தேன்னு சொன்னா உனக்கு அடிதடி கிடைக்கும், லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, கண்ணீர் போக்கு கிடைக்கும். நீ பயங்கரவாதியா இருந்தேன்னா சிறையில பிரியாணி கிடைக்கும், செல்போன் கிடைக்கும், டிவி கிடைக்கும். அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா? அதையெல்லாம் மாற்ற வந்ததுதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்தியாவின் உரிமையை மீட்டெடுத்ததுதான் சுதந்திர போராட்டம். காங்கிரஸ் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டம். நான் சொல்ற காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ், இத்தாலி காங்கிரஸ் இல்ல. இந்த நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்தோம். இது எங்கள் மண், நாங்கள் ஆள்வோம். பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த நாடு இழந்த பெருமையை மீட்டெடுக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. தமிழ் மொழியை கொண்டாடுகிறோம். உலகமெல்லாம் நமது நாட்டினுடைய கைத்தறி பொருட்களை ஒவ்வொரு தேசத்திற்கும் போகும்போது ஏதோ பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பிரதமர் அந்தந்த நாட்டு அதிபர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார். காஞ்சிபுரம் புடவையிலிருந்து காசியில் இருக்கிற கைத்தறி பொருள் வரைக்கும் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி சீன அதிபரை அழைத்து வந்து மகாபலிபுரத்தை காண்பிக்கிறார். இங்க இருந்து 70 ஆண்டு காலம் திருட்டு போன சிலைகள் எல்லாம் உலகத்தின் எந்த நாடுகளில் இருந்தாலும் அவையெல்லாம் திரும்பவும் மீட்டு கொண்டு வரப்பட்டு இதுவரைக்கும் 230க்கும் மேற்பட்ட தெய்வ திருமேனிகள் இங்க திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மோடி ஆட்சியில் 8 வருஷத்துல தமிழ்நாட்டில இருந்து போன நடராஜர் சிலை கூட திரும்ப வந்திருக்கு. அதனுடைய மதிப்பு மாத்திரம் 150 கோடின்னு சொல்றாங்க. வெளியில சொல்லாதீங்க, சில கட்சிக்காரங்களுக்கு தெரியாம இருந்தா நல்லது. நான் முதலமைச்சர் எங்கிட்ட கனவை கேட்டிருக்காரு. என் கனவு என்னன்னா, தயவு செஞ்சு ஆட்சி விட்டு போயிருங்கன்னு தான் என் கனவு. 2026 கிளம்பிடுங்க. என்னை மாதிரி பல பேர் என் கனவை சொல்லிட்டோம். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கனவா இருக்கு. கஞ்சா படுகொலைகள் இன்னைக்கோட ட்விட்டர்ல போட்டிருக்கேன். திருத்தணி இன்னைக்கு, நேத்து கோயம்புத்தூர், ஒரு ஊரிலும் கூட இதான் பிரச்சனை. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளே வெளியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதகத்தில் இருக்கு, படுகொலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன கனவை சொல்றதுன்னா, எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே டாவோஸுக்கு, சுவிட்சர்லாண்டுக்கு போய் லட்சம் கோடி ரூபாய் அவங்க மாநிலத்துக்கு வரும் பொழுது
நாம் மட்டும் டாட்டா காட்டிட்டு இங்கேயே உட்காந்துருக்கோம். நமக்கு எந்த வருமானமும் வேண்டாம், யாரும் வேண்டாம். இன்னொரு பக்கம் கவர்னர் ஒரு பெரிய 2 பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காரு. கவர்னர் சொல்வது பொய்யா இருந்தால் பொய்ன்னு சொல்லுங்கள், அது உங்களால் சொல்ல முடியலையே. கவர்னர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சூசைடு மட்டுமே 65 பேர், சூசைட்னுடைய கேபிட்டலாக மாறிட்டு இருக்கோம் தமிழ்நாடு, அதை பற்றி மாநில அரசு என்ன எடுத்துருக்கீங்க? இல்லை. இன்னொரு பக்கம் கவர்னர் சொல்கிறாரு, ஒரு காலத்தில் முதல் 3 இடத்துல இருந்தோம் அந்நிய செலாவணி இருப்பதில், இன்றைக்கி 6, 7, 8வது இடத்துல இருக்கோம், ஆனால் நீங்கள் மார்த்தட்டிக்கிறீங்க, அதுக்கு பதில் இல்லை. இன்னொரு பக்கம் ஆளுநர் சொல்கிறாரு, கஞ்சா புழக்கத்தில் முதன்மை மாநிலமாக மாறி இருக்கின்றோம், அதற்கு பதில் இல்லை. அதனால் நீங்கள் ஆளுநர் தேசிய கீதம் பாடணும், அது பாடணும்னு சொன்னார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்கு எங்களுடைய ஆட்சேபனை இருக்குது. ஆளுநரை பொறுத்தவரை 2ம் பாடணும்னு தான் சொல்கிறார். தமிழ்தாய் வாழ்த்தும் பாடணும், தேசிய கீதம் பாடணும்னு சொல்கிறார். அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான், அது ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்றைக்கி ஆளுநருடைய குற்றச்சாட்டுக்கு முன்னால் பதில் சொல்ல முடியலையே. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் ஐயா கேட்கக்கூடிய உங்களின் கனவு என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து போக வேண்டியதான் எங்களுடைய கனவாக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பிபிசி கொடுத்த பேட்டி, ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை ஒரு இசை மேதை, தமிழ்நாட்டினுடைய அடையாளம். இந்தியாவில் ஒரு இசையமைப்பாளர் ஆஸ்கர் யார் வாங்கியிருக்கிறாங்க? ஏஆர் ரஹ்மான் அவங்க ஃபஸ்ட்டு, இன்னைக்கு கீரவாணி அவங்க ஹானரி ஆஸ்கர் வாங்கியிருக்கிறாங்க. எங்கே போனாலும் கூட அந்த மேடையில், அது லாஸ் ஏஞ்சலஸ் தியேட்டராக இருந்தாலும் கூட தமிழ் மொழியில் தான் பேசுவார். எல்லா புகழும் இறைவனுக்கும் என்று சொல்லி நம்மை தொடர்ந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதன். அவர் பேசின பேச்சில் ஒரு லைன் எடுத்துட்டு இங்கே எடுத்து அங்கே எடுத்து அதை எதோ பண்ணி தேவையில்லாமல் சில பேர் இஷ்யூ பண்ணுறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா, காரணம் எல்லாருக்குமே அவங்க பேசுகிறக்கான கருத்து வாய்ப்பு இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, பேசட்டும், ஒன்றும் தப்பில்லை. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இருக்கட்டும். இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி ராமாயண படத்துக்கும் இசையமைக்கிறார் ஹான்ஸ் ஜிம்மரோடு. ஹான்ஸ் ஜிம்மர் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க, நான் உலகத்தினுடைய முதன்மை இசையமைப்பாளர். அவரோட இசையமைப்பார். அதே ராமாயணாக்கு அவர் இசை போடுறாரு. ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை எல்லா விதமான படத்துக்கும் போடுறார். அவர் சொல்லி இருப்பது சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படி பவர் ஷிஃப்ட் மாறி இருக்கு, குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன். அவர் பாஜக பின்னணிக்குன்னு எங்கேயுமே சொல்லலைங்கண்ணா. அந்த முழு இன்டர்வியூ நான் பார்த்தேன். ஏஆர் ரஹ்மான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சதான் நான் பார்க்குறேன். அவரே அடுத்த நாள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு, அப்படி நான் மீன் பண்ணல, நான் என்ன மீன் பண்ணால் இதான் மீன் பண்ணேன் நான். அதனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை நான் புண்படுத்த வேண்டாம். அவங்கள கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறாங்க. இன்னும் பெரும் பெரும் இசையெல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், மக்களை மகிழ்விக்கணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தொடர்ந்து திகழணும். அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ் தாய் அப்படின்னு ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு அதில் ஒப்பிகை இல்லை. நாங்கள் இன்னொரு தமிழ் தாயின்னு ஒரு படத்தை போட்டோம். அது ஆரோக்கியமான ஒரு கருத்து வேறுபாடு தான். அதுக்காக இந்த மாதிரி போட்டிங்க, நான் ஏஆர் ரஹ்மான் மேலே கோவம் அப்படி கிடையாதுங்க. கிரியேட்டிவ் வைரமுத்து ஐயா எத்தனையோ இடத்துல எங்களுக்கு எதிர்கருத்து சொல்கிறார். அதுக்காக நான் வைரமுத்து ஐயாட்ட போய் சண்டை போட முடியுமா? அது உங்கள் கருத்து வச்சுங்க ஐயா, பரவாயில்ல. அதை ஏற்றுக்காது மக்களுடைய மனப்பக்குவம். அதுக்காக வைரமுத்து ஐயாவை நான் அட்டாக் பண்ண போகலை. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்குது. அவர்கள் கருத்து, அந்த கருத்து சில இடத்துல எனக்கு உடன்பாடாக இல்லைன்னா அவரை போய் திட்டி தீக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது உங்கள் கருத்து, இது என் கருத்து, மக்கள் முடிவு செய்யட்டும் எது சரியான கருத்து என்று தான் இந்த ஏஆர் ரஹ்மான் அவருடைய விஷயத்தை நான் பார்க்குறேன். அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு இது முடிந்ததாக பார்க்குறேன். இல்லை கனிமொழி அக்காவுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. கனிமொழி அக்கா 4 பேர் கிளம்பி பிஜேபிக்கும் ஏஆர் ரஹ்மான் ஐயாவுக்கு என்னங்க சம்பந்தம்? வேவ்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வேவ்ஸ் ஃபெஸ்டிவலை நடத்துகிறாங்க மும்பையில். இதில் முதன்மை அழைப்பாளராக யாரை கூட்டிகிட்டு போனோம்? ஏஆர் ரஹ்மான் அவங்களை கூட்டிகிட்டு போனோம். யாருக்கு அந்த கௌரவம் கொடுத்தாங்க? பாரத பிரதமர் ஏஆர் ரஹ்மான் ஐயா கொடுத்தாங்க. பாரத பிரதமரை பொறுத்தவரை எங்கேயுமே ஏஆர் ரஹ்மான் அவர்களை சிறுமைப்படுத்த மாட்டாங்க, படுத்தவும் கூடாது, படுத்தவும் மாட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு என்ன கௌரவம் என்ன மரியாதையும் உலக அரங்கில் கொடுக்கணுமோ பிரதமர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் கனிமொழி அவர்கள் இதை அப்படியே நேக்கா அப்படி போகிற வழியில் அப்படியே பிஜேபி பக்கம் மாற்றி விட்டு போகிறாங்க. இதில் பிஜேபிக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் கருத்து அவர் கருத்து, எங்கள் கருத்து எங்கள் கருத்து. எங்களுக்கு ஏஆர் ரஹ்மானின் மீது மதிப்பு மரியாதையும் இருக்கும் பொழுது எதற்காக இடையில் சில அரசியல்வாதிகள் இது பிஜேபி வெர்சஸ் ஏஆர் ரஹ்மான் ஏன் மாற்ற பார்க்கணும்? அது அவசியமே இல்லையே. நான் தான் சொல்கிறேன் பாருங்கண்ணா, ஏஆர் ரஹ்மான் அவருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவர் கருத்துக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். என் கருத்து எல்லாருமே ஏஆர் ரஹ்மானுக்கு பிடிக்குமா? அவனுக்கு பிடிக்காத சில கருத்து, ஓகே, அப்படித்தானே இருக்க முடியும்.